ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாண்டெசரி கோர்ஸ் நான் ஏன் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக மாண்டெசரி கோர்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என்னுடைய ஜேர்னியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் மாண்டெசரி கோர்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதுக்காக அதை படிக்கணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? இப்போ நான் எதுக்காக மாண்டெசரி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 2025ல் ஒரு 3 இயர்ஸாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோமே. சிலபஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். பட் வந்து ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கவே சரி, ஒரு ஜாப் போயிட்டே படிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் டீச்சிங் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். நான் வந்து எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து எல்கேஜி டு 12th வரைக்கும் கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாகவே நான் ஹேண்டில் பண்ணுவேன். C++, பைத்தான், C#, ஜாவா இது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இன்டர்வியூ வச்சாலும் செலக்ட் ஆகிடுவேன்ற நம்பிக்கையோட ரெஸ்யூம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறைய ஸ்கூல்ஸில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, மாண்டெசரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் டைம் மாண்டெசரின்ற வேர்டு நான் அப்போ தான் கேள்விப்பட்டேன். மாண்டெசரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன். எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐடியிலன்னு சொன்னாலும் அவங்க வந்து எடுத்துக்கல. இப்போ வந்து ரூல்ஸ் மாறி இருக்குமா, மாண்டெசரி படித்தா தான் நம்ம வந்து டீச்சராகவே போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் 2015ல் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு வந்து கேஜி டீச்சராக கிடச்சிது. பட் நான் வந்து போகலை. அந்த டைமில் போயிருந்தவங்களாம் இப்போ வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்களுமே மாண்டெசரி கோர்ஸ் ஸ்கூல்லையே படிக்க வச்சு தான் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம ஒரு டிகிரி படிச்சுட்டு 2 டிகிரி படித்தாலே ஸ்கூலுக்கு போய் ரெஸ்யூம் கொடுத்தா நம்மளால நடத்த முடிஞ்ச கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 5th அப்படி இருந்தால் எடுத்துப்பாங்க. 5th மேலே பிஎட் படிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மாண்டெசரி படிச்சிருந்தா தான் கேஜிக்கு கூட எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே மாண்டெசரி கோர்ஸ் சேரலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி டீம் எஜுகேஷனில் மாண்டெசரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். 2025 ஜூனில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மாண்டெசரினா என்னென்னு பார்க்கணுமா? மாண்டெசரி ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி பேஸ்டு தான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு தகுந்த ஹைட்டில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இங்கிலீஷ்க்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மேக்ஸுக்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இவிஎஸ்க்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எவ்வளோ நேரம் பிடிக்குமோ அவங்க அதை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விளையாண்டுக்கிட்டே ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ விளையாண்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக லேர்ன் பண்ணுவாங்க. பட் ட்ரெடிஷ்னலில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த 45 மினிட்ஸ் அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த 45 மினிட்ஸ் ஃபுல்லாகவே டீச்சர் வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் மாண்டெசரியில் அந்த மாதிரி இருக்காது. குழந்தைங்க வந்து எவ்வளோ நேரம் வேணால் அந்த ஒரு மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணலாம். அந்த ஒரு மெட்டீரியலை வச்சு லேர்ன் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். எந்த மெட்டீரியலை லேர்ன் பண்ணணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள கைட் மட்டும் பண்ணலாம். அதுவும் அவங்க டவுட் கேட்டாங்கன்னா பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே மாண்டெசரியில் ஆக்டிவிட்டி பேஸ்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். மாண்டெசரி டீச்சரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம டிகிரி படிச்சுட்டு டீச்சிங் போகிறதுக்கும் இந்த மாண்டெசரி படிச்சுட்டு டீச்சர் போகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம மாண்டெசரி படிச்சுட்டு மாண்டெசரி ஸ்கூலுக்கு தான் போய் ஒர்க் பண்ணணும் இல்லை, ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸுக்கும் போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் தகுந்த மாதிரி தான் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மாண்டெசரியில் ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மெட்டீரியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டிகிரி படிச்சுட்டு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த மாண்டெசரி கோர்ஸ் படிச்சுட்டு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஏ பென் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஆனால் நம்ம இந்த கோர்ஸ் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்போம். அது வந்து ரொம்பவே தப்பான மெத்தட். முதல்ல இதை வந்து காட்டணும். திஸ் இஸ் ஏ பென் சொல்லணும். திஸ் இஸ் ஏ பென்னுன்னு சொல்லிவிட்டு முதல்ல அவங்க வந்து இது பென்னுன்னு சொல்லிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வாட் இஸ் திஸ் கேட்கணும். வாட் இஸ் திஸ் கேட்டு அவங்க மறந்துட்டாங்கன்னா திரும்பவும் நம்ம ரீகால் பண்ணணும். திஸ் இஸ் ஏ பென்னு ரீகால் பண்ணிவிட்டு
திரும்பவும் அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திஸ் இஸ் எ பென்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது மாண்டெசரியில். ஸோ இந்த வீடியோவில் மாண்டெசரி எஜுகேஷன் பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் மாண்டெசரி எஜுகேஷன் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.